கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் இந்த ஜெபத்திற்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வரவேற்கிறேன். 3வது நாள் உபவாச ஜெபத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். இன்றைக்கும் நேற்றைய தினத்தினுடைய செய்தியின் தொடர்ச்சியை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த தேமாவினுடைய ஆவி, இது ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் நுழையக்கூடிய 5 கதவுகள் என்கிற தலைப்பில் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஈவினிங் டைமில் நம்ம எல்லாருடைய வீடுகள்லையும் கொசுக்கள் அதிகமாக என்ன செய்யணும் உள்ளே வரும். அந்த நேரத்தில் நம்ம கதவை அடைச்சி வச்சோம் அப்படின்னா ராத்திரி முழுக்க கொசு தொல்லை இல்லாமல் என்ன செய்யலாம், நிம்மதியாக இருக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்விலும் இந்த தேமாவினுடைய ஆவி பல கதவுகள் வழியாக என்ன செய்யுதுன்னா உள்ள நுழையும். அந்த கதவுகளை நம்ம அலட்சியமாக திறந்து வைக்காமல் நம்ம மூடி வைத்திருக்கும் பொழுது இந்த தேமாவினுடைய ஆவியிலிருந்து என்ன செய்ய முடியும்னா நாம் தப்பித்து கொள்ள இயலும். ஸோ அந்தகார லோகாதிபதிகளோடு வானமண்டலத்தில் இருக்கக்கூடிய பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. தேமா அவருடைய வாழ்க்கையில் சில பகுதிகளில் அலட்சியமாக இருந்ததினுடைய விளைவு, நன்றாய் ஓட துவங்கின அவர் ஓட்டத்தை பாதியிலே நிறுத்தினார். ஒரு பெரிய பின்மாற்றத்திற்குள்ளே போனார் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஸோ அந்த காரியங்களை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிறிஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். தேமாவினுடைய வீழ்ச்சி ஒரே நாளில் ஏற்படவில்லை. அவருடைய வாழ்க்கையில் சில கதவுகள் மெதுவாக திறந்தன. அந்த கதவுகள் வழியாக நுழைந்த சில ஆவிகள் தேமாவினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, தேமாவினுடைய நித்தியத்திற்கு அடுத்ததான வாழ்க்கையை கெடுத்து போட்டன அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். காரியம், ஜெப வாழ்க்கை குறைந்து போவது. த டோர் ஆஃப் ப்ரேயர்லெஸ்னஸ். இந்த தேமாவினுடைய ஆவி முதல்ல எந்த வழியாக உள்ள வருது அப்படின்னா, ஜெபம் குறையும் பொழுது, ஜெப வாழ்க்கை குறையும் பொழுது என்ன செய்யுது அப்படின்னா உள்ள வருது. தேமா என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே போயிட்டார்னா ஒரே நாளில் என்ன செய்யலை, நடக்கலை. பல நாட்களாய் பல மாதங்களாய் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டதான ஜெப குறைபாடு ஒரு நாள் அவர் என்ன விசுவாசத்தை விட்டே விலகுவதற்கு காரணமாக அமைந்தது அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஜெப வாழ்க்கையில் குறைவு ஏற்படும் பொழுது தனிப்பட்ட ஜெபமோ அல்லது திருச்சபையோடு கூட கூடி வருகிறதான ஜெபமோ அல்லது உபவாசித்து ஜெபிக்கிறதான ஜெபமோ, இதில் குறைவு ஏற்படுறப்போ ஆவிக்குரிய பலன் அப்படிங்கிறது என்ன செய்யும், குறைஞ்சிக்கிட்டே வரும். பரிசேயன் தேவாலயத்தில் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது சொல்கிறான், ஆண்டவரே நான் இந்த ஆயக்காரனை போல அல்ல அப்படின்னு சொல்லிட்டு என் வருமானங்கள்லாம் தசம்பாகம் செலுத்துகிறேன், வாரத்தில் 2 தரம் என்ன செய்கிறேன், உபவாசிக்கிறேன்னு சொல்லி என்ன செய்கிறார் சொல்கிறார். இயேசு சொல்கிறாரு, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த வார்த்தையினுடைய பொருள், பரிசேயர் 2 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறான்னா நீ என்ன செய்யணும், அவனை பார்க்கிலும் அதிக நீதி என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். உபவாசித்து ஜெபம் பண்ணுறதே 2 நாள் பத்தாது அப்படின்னு சொன்னால் தனிப்பட்ட ஜெபம், அதிகாலை ஜெபம், ராத்திரி ஜெபம், அப்போ நம்ம பல வகைகளில் ஜெபம் பண்ணிக்கிட்டே என்ன செய்யணும் இருக்கணும். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் என்ன செய்வாங்க, வஞ்சிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்டதான காலகட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம். அப்போ ஜெபம் அப்படிங்கிறது எவ்வளவு அவசியம். இந்த ஜெப வாழ்க்கையில் காணப்படுகிறதான குறைவு ஒரு பக்கம் ஆவிக்குரிய காரியங்களை நம்மளை பலவீனப்படுத்தும், இன்னொரு பக்கம் உலகத்திற்குரிய காரியங்களில் நம்மளை என்ன செய்யும், தள்ளும். உலகத்திற்குரிய காரியங்களை நம்மளை தள்ளும். உலகத்தினுடைய ஈர்ப்பு என்ன செய்யும், அதிகமாகும். ஜெப வாழ்க்கை குறைய 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 சபையோடு இருக்கக்கூடியதான உறவு,
ஊழியரோடு இருக்கக்கூடியதான உறவு, ஆவிக்குரிய நண்பர்களோடு கூட இருக்கக்கூடியதான உறவு, இதிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி விலகி உலக பிரகாரமான நண்பர்கள், உலக பிரகாரமான ஐக்கியம், உலகத்தினுடைய ஐக்கியம், அல்லது வேலை அல்லது பணம், இப்படிப்பட்டதான காரியங்கள் ஐக்கியம் என்ன செய்யணும், வளரும் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆண்டவர் சொல்றாரு, ஆவி எப்பவும் உற்சாகமாக தான் இருக்கும், ஆனால் இந்த மாம்சம் என்ன செய்யும், பலவீனம் உள்ளது. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் ஜெப வாழ்க்கையை காத்து கொள்ளுகிறோமோ, ஜெப வாழ்க்கையில் நம்ம சரியா இருக்கிறோமோ, ஜெப வாழ்க்கையில் ஒரு கேப் இல்லாமல் நம்ம ஜெப வாழ்க்கையை சரிப்படுத்துகிறோமோ, அவ்வளவாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யும், நல்லா இருக்கும். எப்பவுமே ஆவி உற்சாகமாக இருக்கும், இந்த மாம்சம் என்ன செய்யும், பலவீனமாக இருக்கும். இந்த மாம்சம் பலவீனமாக இருக்கிறப்போ உலகத்திற்கு அடுத்த காரியங்களில், பாபத்திற்குரிய காரியங்கள் என்ன செய்யும், தள்ளிரும். அப்போ அந்த வீழ்ச்சி வராமல் இருக்கணும் அப்படின்னா ஜெபம் என்பது அவசியம். ஜெபிக்கிறவன் பாவம் செய்கிறதை நிறுத்துவான், பாவம் செய்கிறவன் ஜெபிக்கிறதை நிறுத்துவான். தேமாவினுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா ஜெப வாழ்க்கையில் குறைபாடு. சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறதான அந்த அனுபவம் இல்லாத பொழுது சோதனைக்கு என்ன செய்கிறாரு, சோதனைக்குள்ள விழுந்து போகிறார். சீசர்களுக்கு ஆண்டவர் சொல்றார், பிரச்சனைகள் வரப்போகுது, பாடுகளின் காலம் வரப்போகுது, அடுத்தடுத்து நடக்க போகிறதான காரியங்கள்ல நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன செய், விழித்திருந்து ஜெபம் பண்ணு. அவங்களால கண்ணே திறக்க முடியல, அந்த அளவிற்கு ஒரு அயர்ந்த நித்திரை. இயேசு எழுப்பி ஜெபம் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு போறாரு, அவங்களால ஜெபம் பண்ண முடியல. எங்கெங்கெல்லாம் ஜெப வாழ்க்கை தோற்று போகுதோ அங்கெல்லாம் வீழ்ச்சி என்ன செய்யும், இருக்கும். தேமாவினுடைய வாழ்க்கையினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னா ஜெப குறைபாடு. ஏன்னா ஜெபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தேவனோடு கூட இருக்கக்கூடியதான உறவு. அந்த உறவு சரியா இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில எல்லாமே சரியா இருக்கும். தேவனோடு கூட இருக்கக்கூடியதான உறவை சரியா நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும் தேவன் சரியா என்ன செய்வார், வைத்துக் கொள்வார். அந்த உறவை நம்ம துண்டிக்கும் பொழுது, நமக்கு சோதனைகள் வரும் பொழுது தேவ தயவு, தேவ ஒத்தாசை, தேவ கிருபை என்ன செய்ய மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. கிருபை கிடைக்கல, தேவ தயவு கிடைக்கல அப்படின்னா வீழ்ச்சி என்ன செய்யும், நிச்சயமாய் ஆரம்பிக்கும். அப்போ அந்த தேவனோடு கூட இருக்கக்கூடியதான அந்த உறவை நம்ம எவ்வளவு காத்துக்கொள்ளுகிறோம் ரொம்ப ரொம்ப அவசியம். இயேசுவானவர் தேவனுடைய சொந்த குமாரனாய் இருந்தோம். அவர் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்து என்ன செய்கிறார், ஜெபம் பண்ணுறார். அவ்வளவு பிஸி, அவ்வளவு மினிஸ்ட்ரி. இயேசுவை போல யாரும் ஊழியம் செய்யலை. பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் நடந்து திரிந்து அநேகரை சொஸ்தமாக்கி எவ்வளோ காரியங்களை செய்த போதும் இயேசு அதிகாலையில் இருட்டோடு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் என்ன செஞ்சார், தனித்திருந்தார். தேவனோடு கூட தனித்திருக்கக்கூடிய காரியத்தை எந்த காரணத்தை சொல்லி, எந்த சாக்கு போக்கு சொல்லி அவர் என்ன செய்யலை, அவாய்ட் பண்ணலை. ஆண்டவரே இன்னைக்கு ரொம்ப அலைச்சல், இன்னைக்கு ரொம்ப வேலை பார்த்துட்டோம், அதனால இன்னைக்கு என்ன செய்ய முடியாது, ஜெபம் பண்ண முடியாதுன்னு என்ன செய்யலை, சொல்லலை. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் தனித்திருக்க வேண்டிய நேரத்தில் தனித்திருந்தார். தேவனோடு கூட தனித்திருக்க வேண்டிய நேரத்தில் தனித்திருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சகரியாஸ் டேனிஃபம் என்கிறதான ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் என்ன செய்கிறாரு, ஜெபம் பண்ணுறார். ஒரு நாளைக்கு 16 மணி நேரம். ஒரு கல்லூரியில் விரிவுரையாளராக இருக்கிறார். அவருக்கு மனைவி உண்டு, அவருக்கு பிள்ளைகள் உண்டு. ஆனாலும் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் என்ன செய்கிறாராம், ஜெபம் பண்ணுறாராம். நம்ம அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறோம், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறோம். ஒரு விசுவாசி குறைந்தது 1 மணி நேரமாகிலும் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். நம்முடைய வருமானத்திலே தசமபாகம் கொடுப்பது போல தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடியதான ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், தசமபாகம் கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் பல மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். கூட 1 மணி நேரம் வேலை பார்த்தா என் வாழ்க்கை மாறும், பிரச்சனை மாறும், ஃபினான்சியல் இஷ்யூஸ் மாறும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த நேரத்தை ஜெபத்தில் செலவு பண்ணி பாருங்க, தேவன் நம்முடைய வாழ்க்கையை மகிமையாக மாற்றுவார். ஆமென். அந்த ஜெப குறைபாடு தேமாவினுடைய
பின்னடைவுக்கு, தேமாவினுடைய பின்மாற்றத்திற்கு, தேமாவினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ரெண்டாவது காரியம், வேதாகமத்தை விட்டு விலகுதல் அல்லது தேவ வார்த்தையை விட்டு விலகுதல். த டோர் ஆஃப் நெக்லெக்டிங் காட்ஸ் வேர்ட். தேவ வார்த்தையை விட்டு விலகுதல். பவுல் ஒவ்வொரு சபைக்கு நிருபங்கள் எழுதும் பொழுது என்ன செய்கிறாரு இருக்கிறார். கொலோசை பட்டணத்திற்கு எழுதும் பொழுது வாழ்த்துதல் சொல்றார். பிலைமோனுக்கு நிருபத்தை எழுதும் பொழுது வாழ்த்துதல் சொல்றாரு. கூடவே இருக்கிறாரு. ஆனா வார்த்தைக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுத்திருந்தார்னா இடம் கொடுக்கல. தேவ வார்த்தையை கேட்கல, தேவ வார்த்தையை என்ன செய்யல, அவர் பின்பற்றல, தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்கல, தேவ வார்த்தைக்கு என்ன செய்யல, கீழ்ப்படியல. பவுலோடு கூட இருந்தும் அவர் என்ன செய்யலைன்னா அந்த வார்த்தைகளை என்ன செய்யல, வாங்கல. பவுலுடைய ஜபத்தை பார்த்திருப்பார், பவுலுடைய வேத வாசிப்பை பார்த்திருப்பார், பவுல் தேவ சமூகத்தில் போராடுகிறதை பார்த்திருப்பார், பவுல் திருச்சபைகளுக்காக விசுவாசிகளுக்காக தேவ சமூகத்தில் போராடுகிறத பார்த்திருப்பார், தேவனிடத்திலிருந்து பெற்ற தரிசனத்திற்காக பவுல் போராடுகிறத பார்த்திருப்பார். ஏன்னா பவுல் சொல்றார், பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. தேவனிடத்தில் பெற்ற தரிசனத்தை எப்படியாக நிறைவேற்றணும். பவுலுடைய எல்லா வாழ்க்கையும் என்ன செய்றார், கூடவே இருந்து பார்க்கிறார். ஆனா பவுல் வசனத்திற்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தாரோ, பவுல் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தாரோ அந்த முக்கியத்துவத்தை தேமா என்ன செய்யல, கொடுக்கல. வேத வாக்கியங்கிறது திசை காட்டும் கருவி மாதிரி. அது நம்ம எங்க போகணும், நம்மளை என்ன செய்யணும், கைட் பண்ணும். நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. என் கால்களுக்கு தீபம் அதுதான், என் பாதைக்கு வெளிச்சம் அதுதான். வசனம் நம்மோடு கூட என்ன செய்யும், பேசும். தினம் எடுத்து வசனத்தை உட்கார்ந்து வாசிக்கிறப்போ யாரும் நமக்கு கொடுக்க முடியாத புத்திமதிகளை, யாரும் நமக்கு சொல்ல முடியாத ஆலோசனைகளை, மற்றவர்கள் நமக்கு சொல்ல யோசிக்கக்கூடிய தயங்கக்கூடிய ஆலோசனைகளை வேத வாக்கியம் அது என்ன செய்யணும், மிக தெளிவாக பேசும். அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். நம்மளை சீர்திருந்த பண்ணும், நம்மளை சீர்பொருந்த பண்ணும். நம்ம வாழ்க்கையில் என்ன சரி பண்ணணும் அது என்ன செய்யும், வேத வாக்கியம் நம்மோடு கூட பேசும். வசனம் ஜீவன் உள்ளது, அதில் ஆவி இருக்கு, அதில் ஜீவன் இருக்குது. அந்த வசனம் நம்மோடு கூட என்ன செய்யும், பேசும், நம்மளை சரிப்படுத்தும், நம்மளை குணப்படுத்தும். நம்ம பெரும்பாலான நேரங்களில் காயம் கட்டக்கூடிய ஆறுதலான வசனங்களை, வாக்குத்தத்தமான வசனங்களை மாத்திரம் எடுத்துக்கிறோம். ஆனால் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தக்கூடியது அந்த வசனம் தான். வாக்குத்தத்தமான ஒரு வசனம் வர்றப்போ, ஆண்டவரே இந்த வசனம் எனக்கு தான், கத்தர் இன்னைக்கு காலையில் என்கிட்ட பேசிட்டாரு, கத்தர் எனக்கு இப்படி வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாருன்னு சொல்லி நமக்கு வரக்கூடியதான ஒரு சந்தோஷம். நம்மை மாற்றிக்கொள்ளும்படி ஒரு வசனம் வர்றப்போ என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. அங்கே அப்ளிகேஷன் வர மாட்டேங்குது. ஆண்டவரே இந்த வசனத்தின்படி செய்ய, இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிய ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு என்ன செய்ய மாட்டேங்கிறோம், கேட்க மாட்டேங்கிறோம். அப்படி கேட்டால் நம்முடைய வாழ்க்கை மாறும். தேமா அந்த வேதத்திற்கும் வேத வசனத்திற்கும் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை என்ன செய்யல, கொடுக்கல. வேத வாக்கியம் தேவனுடைய பாதையில் நம்மளை நடத்தும். வேத வசனத்தை நம்ம தள்ளணும் அப்படின்னா அந்த இடத்துல உலகம் நம்மளை என்ன செய்யும், இழக்கும். யூதாஸ்காரியோத்து இயேசுவோடு கூட தான் என்ன செய்கிறார், உட்கார்ந்து இருக்கிறார். ராபோஜனத்தில் அவரோடு கூட தான் என்ன செய்கிறார், உட்கார்ந்து இருக்கிறார். ஆனா இயேசு சொல்றாரு, என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னோட கூட இந்த பந்தியில் இருக்கிறது அப்படின்னோடனே சீசர்களுக்குள்ள ஒரு பதட்டம். ஆண்டவரே நானும் கேட்குறாங்க. இயேசு யூதாஸ்ட கொடுக்குறப்ப சொல்றாரு, நீதான் அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு, வார்த்தை உள்ள போகல. ஒரே ஒரு நிமிஷம் அந்த நீதான் அப்படிங்கிற அந்த வார்த்தை அவருக்குள்ள போயிருந்துச்சுன்னா, உணர்வு வந்துருந்துச்சு அப்படின்னா திரும்ப பிரதான ஆசிரியர்கள்ட்ட போய் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு, நின்றுக்க மாட்டாரு. இன்னைக்கு ஊழியக்காரன் சபையில் பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளும் உள்ள போகுதா? வாக்குத்தத்த வார்த்தைகள் போகுது, ஆசீர்வாதமான வார்த்தைகள் போகுது, ஆசீர்வாதமான ஜெபங்கள் போகுது. ஆனால் கண்டித்து பேசக்கூடியதான வார்த்தைகள் என்ன செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. அந்த வார்த்தையை ஏற்றுக்க முடியல. வாசி ஏன் இப்படி பேசினாரு, அது எப்படி அவர் இப்படி பேசலாம் அப்படின்னு என்ன செஞ்சு வந்துடுது. ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டியது இருக்குமானால் மாற்றிக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க.
வசனம் நம்மை புடமிட என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். வசனம் நம்மளை என்ன செய்யும்? மாற்றும். அது நம்மளை எப்படி புடமிட்டு பொன்னை போல என்ன செய்யும்? மாற்றும். இந்த வேதாகமம், வேத வாக்கியம் பாவத்தை என்ன செய்யும்? வெளிச்சம் போட்டு என்ன செய்யும்? காட்டும். அது உண்மை என்ன செய்யும்? பேசும். அது தேவனுடைய சித்தத்தை என்ன செய்யும்? பேசும். பாருங்க, தேமா பிரபஞ்சத்தை விட்டு பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போயிட்டான். போறதுக்கு முன்னாடி பவுல்கிட்ட கண்டிப்பா பேசியிருப்பார். பவுல் அநேக வேத வாக்கியங்களை சொல்லியிருப்பார். பவுல் எச்சரிச்சிருப்பார். பவுல் இப்படி பண்ணாதேன்னு சொல்லியிருப்பார். பவுல் இது தப்புன்னு சொல்லியிருப்பார். ஆனா எந்த வார்த்தைகளும் தேமாவுக்குள்ள போகல. வசனம் இருதயத்திலிருந்து வெளியே போய் உலகம் இருதயத்துக்குள்ள போனதனுடைய விளைவு தேமாவினுடைய வீழ்ச்சியை தடுக்க முடியல. ஸோ வசனத்தை தள்ளுவது அது நம்மை வீழ்ச்சியில கொண்டு போய் என்ன செய்யும்? நிறுத்தும். மூன்றாவது காரியம் உலகத்தினுடைய ஈர்ப்பு, த டோர் ஆஃப் வேர்ல்ட்லி அட்ராக்ஷன். இந்த உலகம் எப்பவும் நம்மளை என்ன செய்யணும்? கவர்ந்து இழுத்துக்கிட்டே தான் என்ன செய்யணும்? இருக்கும். உலகத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களும் நம்மளை கவர்ந்து இழுத்துக்கிட்டே தான் என்ன செய்யும்? இருக்கும். டே பை டே ஒவ்வொரு காரியங்களும் நம்மளை என்ன செய்யும்? அட்ராக்ட் பண்ணும். தேவனை, தேவனுக்குரியவைகளை யோசிக்க விடாத அளவுக்கு என்ன செய்யும்? பண்ணும். நம்ம பிள்ளைங்ககிட்ட பைபிள் எடுத்து கொடுத்து நீங்கள் ஒரு 10 அதிகாரம் வாசி, ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, இனி டெய்லி நீ 1 மணி நேரம் வசனம் வாசி அப்படின்னு சொல்லுங்கள். 10 நிமிஷம் வாசித்து முடிக்கிறப்ப நெளிவாங்க. அதுவே நீங்கள் ஃபோனு அல்லது டேபு கொடுத்து நீங்கள் 10 மணி நேரம் கழிச்சு, நீங்கள் காலையில் போயிட்டு நைட்டு வாங்க, சாப்பிடாம கூட அதே இடத்துல உட்காந்து என்ன செய்வாங்க? ஏன்? அது அப்படி என்ன செய்து அவங்கள இழுக்குது. அந்த உலகத்தினுடைய ஈர்ப்பு எந்தெந்த காரியங்களெல்லாம் நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுதுன்னு என்ன செய்யணும்? பார்க்கணும். இது சரிதானா? தேவனுக்குரிய காரியம் நம்மளை அட்ராக்ட் பண்ண மாட்டேங்குது. ஜெபம் அட்ராக்ட் பண்ண மாட்டேங்குது. ஆராதனை, ஹாப்பி ஸ்ட்ரீட் ரோட்டில் இன்றைக்கி என்ன செய்கிறான்? நின்று ஆடுறான், பாடுறான். ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் அதுக்கு போகிறதுக்கு விரும்புகிறாங்க. சினிமா தியேட்டர், அங்கே இங்கே கேளிக்கை விடுதிகள், அங்கெல்லாம் போகிறதுக்கு என்ன செய்கிறாங்க? விரும்புகிறாங்க. சர்ச்சுக்கு வான்னு கூப்பிட்டு பாருங்க, ஒரு நபரை சபைக்குள்ளே கொண்டு வர்றது எவ்வளோ கஷ்டம். அதுவே நீங்கள் ஷாப்பிங் போகலான்னு கூப்பிடுங்க, 5 நிமிஷம் கிளம்பி நிற்பாங்க. என்ன நீ கிளம்பலையா நீ அப்படின்ட்டு. ஸோ அந்த அட்ராக்ஷன். வசனம் சொல்லுது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவினுடைய அன்பு இல்லை. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் என்ன செய்யாதீங்க? அன்பு கூறாதீங்க. யூதாஸ் காரியோத்து இயேசுவோடு கூட என்ன செய்கிறான்? இருக்கிறான். அந்த பரிமள தைலத்தை, நலதம் என்னும் பரிமள தைலத்தை மரியாள் உடைத்து ஊற்றும் பொழுது அங்கே தான் இருக்கிறார். இதை விற்று 300 தரித்திரருக்கு கொடுக்கலாமே. அவருடைய ஃபோக்கஸ் முழுக்க முழுக்க பணம். அவரை உலகம் என்ன செய்து இழுக்குது. இயேசுவினுடைய வார்த்தைகள் என்ன செய்யல? உள்ள போகல. பிரதான ஆசாரியர்களிடத்தில் போய் 30 வெள்ளி காசு என்ன செய்கிறார்? பேசிட்டு இருக்கிறார். காரணம் என்ன? உலகம் அவரை அவ்வளவாய் என்ன செய்து இழுக்குது. அதனாலே அவர்கள் ஒரு நிலத்தை கொண்டார்கள். அந்நிலத்திற்கு ரத்த நிலம் என்று பேர். எப்படியா சீக்கிரம் என்ன செய்யணும்? இடம் வாங்கணும். எப்படியா சீக்கிரம் என்ன செய்யணும்? செட்டில் ஆகணும். மறுஜன்ம காலத்திலே நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பீர்கள். வார்த்தை என்ன செய்யல? உள்ள போகல. மறுஜன்ம காலத்தை அப்புறம் பார்க்கலாம்ப்பா, இப்போ அவன் 30 வெள்ளி காசு தாரேன்றான். உலகத்தினுடைய ஈர்ப்பு. இயேசுவோடு கூட 3.5 ஆண்டுகள் இருந்தோம். நித்தியத்திற்குரிய காரியங்களை யோசிக்காம, நித்தியமாய் ஆண்டவரோடு கூட இருப்போங்கிற காரியத்தை யோசிக்காம, எனக்கென்று தேவன் மகிமையான ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறார். மறுஜென்ம காலத்தில் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை ஆளுகை செய்கிறவர்களாக இருப்போம். எத்தனையோ பேர் இயேசுவை பின்பற்றினாலும் அந்த 12வது நபராக அப்போஸ்தலனாக இருக்கும்படி தேவன் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். தேவன் அந்த மேன்மையான ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எதுவும் உள்ள போகல. காசு காசு காசு. அந்த பணம், அந்த ஈர்ப்பு, அதனுடைய விளைவு
அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா போயிட்டார். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். ஐஸ்வர்யவானாகிய வாலிபன் இயேசுகிட்ட வந்து கேட்கிறார், ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றார், கற்பனைகளை கைக்கொள். இவைகளெல்லாம் என் சிறுவயது முதற்கொண்டு நான் என்ன செய்கிறேன்? கை கொண்டு வருகிறேன். ஆகிலும் என்னிடத்தில் என்ன குறைவுண்டு அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்தில் உள்ளவைகளை விற்று தரித்திரருக்கு பிச்சை கொடுன உடனே வசனம் சொல்லுது, அவன் மிகுந்த ஐஸ்வர்யவானாய் இருந்தபடியினால் அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது துக்கத்தோடே போயிட்டான். இயேசுகிட்ட பேசுறார், இயேசுகிட்ட என்ன செய்யணும்னு கேட்கிறார். இயேசுவை விட யார் அழகா நடத்த முடியும்? ஆண்டவர் அழகா சொல்றாரு, உன்னிடத்தில் உள்ளவைகளை விற்று தரித்திரருக்கு பிச்சை கொடு. அது மட்டும் முடியாது. உலகத்தினுடைய ஈர்ப்பு, ஐஸ்வர்யத்தினுடைய ஈர்ப்பு, நித்தியம் என்ன செய்யல? அட்ராக்ட் பண்ணல. பரலோகம் என்ன செய்யல? அட்ராக்ட் பண்ணல. நித்திய ஜீவன் அவர் அட்ராக்ட் பண்ணல. நித்திய ஜீவனா உலகத்தினுடைய ஐஸ்வர்யமான்னு பார்க்குறப்போ உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்துக்கு என்ன செய்கிறார்? முக்கியத்துவம் கொடுத்தார். அதனுடைய விளைவு அவன் துக்கத்தோடு என்ன செஞ்சானா? போனானா. அவன் துக்கம் அன்னைக்கு மாத்திரம் இல்லை, வாழ்க்கை முழுக்க துக்கம்தான். நித்தியத்திலையும் துக்கம்தான். நித்தியத்துக்கு என்ன செய்ய முடியாது? வர முடியாது. உலகத்தினுடைய ஈர்ப்பு, எந்தெந்த காரியங்களும் நம்மளை அட்ராக்ட் பண்ணுதுங்கிறத என்ன செய்யணும்? நம்ம அடையாளம் கண்டு கொள்ளணும். தேவையற்ற காரியங்கள் நம்மை அதிகமாக ஈர்க்குமானால் அதை ஆரம்பத்திலே என்ன செய்யணும்? சரி பண்ணணும். தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அந்த சுகபோகமான வாழ்க்கை, அந்த ஒரு வசதி வாய்ப்பான ஒரு வாழ்க்கை, சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடே செத்தவன் தான் வசனம் சொல்லுது. அதை தேடி தேமா என்ன செஞ்சான்? இழந்து போனான்னு பார்க்குறோம். நான்காவது காரியம், தவறான நண்பர்கள். த டோர் ஆஃப் ராங் அசோசியேஷன்ஸ். வசனம் சொல்லுது, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாசனை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். பல விசுவாசிகளுடைய வீழ்ச்சி எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, தவறான நபர்கள், தவறான நண்பர்கள். இந்த தேமாவை பொறுத்த வரைக்கும் அவனுடைய வீழ்ச்சிக்கும் காரணம் என்ன அப்படின்னா, தவறான நட்பு. ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கங்களை என்ன செய்யும்? கெடுக்கும். நம்ம யார்கிட்ட பேசுகிறோம், யாரோடு கூட ஐக்கியமாக இருக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்லுகிறேன். நம்ம யாரோடு கூட ரொம்ப பேசுகிறோமோ, யாரோடு கூட ரொம்ப நேரங்களை செலவழிக்கிறோமோ, அவங்களுடைய சுபாவங்கள் தன்னை போல நமக்குள்ளே வந்துடும். முறுமுறுக்கிறவர்களோடு கூட உட்கார்ந்தா முறுமுறுப்போம், குறை பேசுகிறவர்களோடு கூட உட்கார்ந்தா குறை பேசுவோம், ஜெபிக்கிறவர்களோடு கூட உட்கார்ந்தா ஜெபிப்போம், வேதத்தை வாசிக்கிறவர்களோடு கூட உட்கார்ந்தா வேதத்தை வாசிப்போம். நாம் எப்படிப்பட்டதான நண்பர்களை நம்ம ஏற்படுத்தி கொள்ளுகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை. தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அப்படின்னா, தேமா பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், அவன் வாழ்க்கை நல்லா இருக்கு, இவன் வாழ்க்கை நல்லா இருக்கு. இப்போ அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு, அவன் அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, அவன் தேவனோடு கூட இருக்கக்கூடியதான் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கு, அது எதுவுமே நமக்கு தெரியாது. எத்தனை பேரை ஏமாத்திருக்கான், எத்தனை பேருடைய கண்ணீருக்கு காரணமாக இருக்கான்னு தெரியாது. நம்ம பெரும்பாலும் அது போன்ற வசதியான வாழ்க்கையை பார்த்துட்டு இவன் நல்லா தானே இருக்கிறான்னு முடிவுக்கு வரோம். அல்ல. தவறான நட்பு. நண்பர்கள் நம்முடைய சிந்தனைகளை மாற்றுவாங்க. அவங்க நம்முடைய தாட்டை என்ன செய்வாங்க? மாற்ற முடியும். நம்முடைய எண்ணங்களை என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். ஸோ நம்ம எப்படிப்பட்டதான நபர்களோடு கூட இருக்கிறோம் அப்படிங்கிறது என்ன செய்யணும்? பார்க்கணும். அவங்க நினச்சா நம்முடைய வாழ்க்கையினுடைய திசைகளை என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். இதை பண்ணாத, நான் சொல்கிற மாதிரி இப்படி பண்ணு, முடிஞ்சது. ஸோ நம்ம எப்படிப்பட்டவர்களோடு கூட நண்பர்களாக இருக்கிறோம் அதை கவனித்து பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஐந்தாவது காரியம், அழைப்பை மறந்த வாழ்க்கை. த டோர் ஆஃப் ஃபர்கெட்டிங் த காலிங். தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், நம்மை குறித்து ஒரு நோக்கத்தோடு கூட இருக்கிறார், நம்மை குறித்து ஒரு திட்டத்தோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஸோ அந்த அழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அழைப்பிற்கு ஒரு இலக்கு என்ன செய்கிறாரு? ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அழைக்கிறப்ப சொல்கிறாரு,
நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். பவுலை கைது பண்ணி ரோமாபுரி கொண்டு போறப்போ பவுல் என்ன செய்யல? பயப்படல. ஏன்? என்னுடைய அழைப்பு. அழைக்கப்பட்ட பொழுது அவன் புறஜாதிகளுக்கும் யூதருக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் ராஜாக்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ராஜாக்களுக்கு நான் முன்னாடி என்ன செய்யணும்? நிற்கணும். அதனாலதான் பெலிஸ்துக்கு முன்னாடி நின்று என்ன செய்யறார்? சொல்றார், இந்த கட்டுகள் நீ முற்றிலும் என்னை போல ஆக வேண்டும் என்று என்ன செய்யறேன்? விரும்புகிறேன். அவர் என்ன செய்யற? தைரியமா எல்லா இடங்களையும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். எல்லாரும் நினைக்கிறாங்க அவ்வளவுதான், பவுலை பிடிச்சிட்டாங்க, கைது பண்ணிட்டாங்க. பவுல் அப்படிலாம் இல்லை. பாதுகாப்போடு கூட ரோம ராயனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் என்னை கொண்டு போயிட்டு இருக்கிறார். எல்லா இடங்களையும் தன்னுடைய அழைப்பு என்ன செய்யறார்? வச்சு பார்த்தார். எனக்கே இவ்வளவு பிரச்சனை, எனக்கே இவ்வளவு போராட்டம், என்னையே இப்படி கைது பண்ணி கொண்டு போறாங்க, கவலைப்படல. அது என்னுடைய அழைப்பு, அது என்னை குறித்த தேவனுடைய திட்டம். தேமாவுக்கு அது என்ன செய்யல? புரியல. பவுல் சிறைச்சாலையில் இருந்த நாட்களில், நீ ஜெயிலில் கிடப்பப்பா, நீ ஆண்டவருக்காக ஜீவனை கொடுப்பப்பா, நான் அப்படிலாம் பண்ண முடியாது. அழைப்பை மறந்து வசதியான வாழ்க்கையை அவர் தேடி போனார் அப்படின்னு என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள் அப்படின்னு சொன்ன அதே ஆண்டவர், சகோதரரே, அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து அப்படின்னு வசனம் சொல்லுது. நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு என்ன செய்யணும்? பாத்திரவான்களாக நடக்கணும். என்னை தேவன் அழைத்திருக்கிறார். கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியிலிருந்து தேவன் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். என்னை ரட்சித்திருக்கிறார். என்னை திருச்சபையிலே சேர்த்திருக்கிறார். என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். என்னை குறித்த அந்த தேவனுடைய அழைப்பிற்கு பாத்திரவானா நான் என்ன செய்யணும்? நடக்கணும். அந்த அழைப்பை காப்பாற்றணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் செய்யணும். தேமா அழைப்பா வசதியான வாழ்க்கையாங்கிறப்ப அழைப்பு தூக்கி போட்டு என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டார். தேமா யூதாஸ் காரியோத்துக்கு எவ்வளவேனும் குறைந்தவர் அல்ல. அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இன்றைக்கும் அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இந்த 5 கதவுகள் என்ன செய்து திறந்து தான் இருக்குது. ஜெபத்தில் குறைவு, வேத வாசிப்பில் குறைவு, தவறான நண்பர்கள், அழைப்பை மறந்து போனதான காரியம், உலகத்தினுடைய ஈர்ப்பு. இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றட்டும்.